ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள். இவற்றை முயல்க. பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 38ல் 3 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு வட்டப்பாதையின் வெளி மற்றும் உள் ஆரங்கள் 9 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் எனில் அதன் அகலம் காண்க. அப்போது இது வெளி, இது உள்ளுனா அப்போ இதுலேருந்து இது கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு இது எழுதுங்க. வட்ட பாதையின் வெளி ஆரம் வந்து நம்ம கேபிட்டல் ஆர்ன்னு எடுப்போம். எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 9 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் உள் ஆரம் ஸ்மால் ஆறு, அப்போ இது 6 சென்டிமீட்டர். அப்போது அகலம்னா வெளி ஆரம் கழித்தல் உள்ளாரம். அப்போது வெளி எவ்வளோ? 9 கழித்தல் உள் எவ்வளோ? 6. அப்போ என்ன வருது? 3 சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டரில் வரும். அப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ இதோட ஆன்சர் அவ்வளோதான். அப்போது கடைசி என்ன எழுதலாம்? therefore வட்ட பாதையின் அகலம் is equal to 3 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதில் 2வது கொஷின் பாருங்கள். ஒரு வட்டப்பாதையின் பரப்பளவு 352 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளி ஆரம் 16 சென்டிமீட்டர் எனில் அதன் உள்ள ஆரம். பரப்பளவு கொடுத்துட்ருக்காங்க, வெளி ஆரம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம உள்ள ஆரம் கண்டுபிடிக்கணும். அப்போது இது கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க. வட்ட பாதையின் பரப்பளவு is equal to 352 சதுர சென்டிமீட்டர். அப்போது வெளி ஆரம் கொடுத்துக்கிறாங்களே, அப்போ வெளி ஆரம் நம்ம என்னென்னு குறிப்போம்? கேபிட்டல் ஆர். அப்போ கேபிட்டல் ஆர் is equal to 16 சென்டிமீட்டர். நம்ம உள்ள ஆரம் தான் கண்டுபிடிக்கணும், அது ஸ்மால் ஆர். அப்போ வட்டப்பாதையின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். அப்போ 2 ஆர் இருக்கிறதுனால பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கழித்தல் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் is equal to இந்த மதிப்பு. அப்போது பை ரெண்டுத்தில் பொதுவாக வெளியேற்றிங்கன்னா இது நடுவில் வரும். அப்போ பை is equal to 6 ஸ்கொயர் கழித்தல் 6 ஸ்கொயர் is equal to 352. பையோட மதிப்பு என்னது? 22/7. ஆரோட மதிப்பு 16. அதனால் 16 ஸ்கொயர் கழித்தல் 6 ஸ்கொயர் is equal to 352. அப்போ இது பெருக்கல்ல இருக்குதுங்களா? இந்த சைடு வந்துச்சுன்னா தலைக்கீழாக மாறிடும். அப்போ மீதி 16 ஸ்கொயர் கழித்தல் 6 ஸ்கொயர் is equal to 352 பெருக்கல் 7/22 மாறிடும். அதுக்கப்புறம் 16 ஸ்கொயர்னால் 16 பெருக்கல் 16. 6 36க்கு 6 மீதி 3 1 6 3 கூட்டிங்கன்னா 9 6 1 6 1 1 6 15 1 256. அப்போ 16 ஸ்கொயர் மதிப்பு 256 கழித்தல் 6 ஸ்கொயர் is equal to இது பாருங்கள் 11ஆல் வகுத்திங்கன்னா 2 11 22. இது 11 33 மீதி 2னா 2 முறை வரும், 32 முறை வரும். அப்போது இந்த 2 இது 16 முறை வரும். அப்போ மீதி என்ன இருக்குது? 16 பெருக்கல் 7. 256 கழித்தல் 6 ஸ்கொயர் is equal to 16 7 நீங்கள் பெருக்குனிங்கன்னா 112. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 6 ஸ்கொயர் இங்கே கழித்தலில் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாக மாறும், இது கூட்டலாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும். அப்போது 256 கழித்தல் 112 is equal to 6 ஸ்கொயர். அப்போது 256ல் 112 போச்சுன்னா 144. இப்போ 144 6 ஸ்கொயர். அப்போ 144 பார்த்திங்கன்னா 12ஓட ஸ்கொயர். அப்போது 12 ஸ்கொயர் is equal to 6 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 12 is equal to 6. அப்போது r is equal to 12 சென்டிமீட்டர். அப்போது உள் ஆரம் பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ கடைசியாக எழுதுங்க. therefore வட்ட பாதையின் உள் ஆரம் r is equal to 12 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இது 2வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், அதிலே 3வது கொஷின். உட்புற செவ்வகத்தின் பரப்பளவு 15 சதுர சென்டிமீட்டர் மற்றும் வெளிப்புற செவ்வகத்தின் பரப்பளவு 48 சதுர மீட்டர் எனில் செவ்வக நடைபாதையின் பரப்பளவுனா இதுலேருந்து இது நம்ம கழிச்சிடணும்.
ஏன்னா வெளிப்புறத்துலேருந்து உட்புறம் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். அப்போது இது கொஷினில் குத்துக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுங்க பாருங்கள். வெளிப்புற செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு வெளிப்புறம் எவ்வளோ 48 சதுர சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் உட்புற செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லுங்கள் 15 சதுர சென்டிமீட்டர். அப்போ இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிடணும். அப்போது செவ்வக நடைபாதையின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு வெளிப்புற செவ்வகத்தின் பரப்பளவு கழித்தல் உட்புற செவ்வகத்தின் பரப்பளவு. அப்போ வெளிப்புறம் எவ்வளோ 48, உட்புறம் எவ்வளோ 15. அப்போ 48ல் 15 போச்சுன்னா 33. அப்போ சதுர சென்டிமீட்டர்னால் இதுவும் சதுர சென்டிமீட்டரில் வரும். அப்போ கடைசியாக என்ன எழுதனா தேர்ஃபோர் செவ்வக நடைபாதையின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 33 சதுர சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 3வது ஆன்சர். இவற்றை முயல்களே இருந்தது 3 கொஸ்டினும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.